ஹைர ஹைர ஹைரப்பா காதலிக்கும் பெண்ணின் கைகள் தொட்ட நீ. 1975 பிறந்திருக்காங்க எஸ்பிபி அவங்களுடைய பொண்ணு. இசை குடும்பத்துல பிறந்தாலும் இசையில பெருசா ஆர்வம் இல்லையா. 8 வயசா இருக்கும்போது அப்பா கூட ரெக்கார்டிங் எடுக்கிற இடத்துக்கு போவாங்களாம். அது மூலமா கொஞ்சம் இசை ஞானம் வந்திருக்கு. அப்பா இசை கத்துக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாங்களாம். ஆனா இவங்க அதை பெருசா எடுத்துக்கலையாம். யுஎஸ்ஏ போயிட்டு ரேடியாலஜி முடிச்சிருக்காங்க. டாக்டரான இவங்க திரும்ப இந்தியா வந்திருக்காங்க. டார்லிங் 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 அப்படிங்கிற படத்துல கோரஸ் சிங்கரா இருந்தாங்களாம். அப்பா கூட நிறைய மேடைகள்ல பாடியிருக்காங்க. ஏஆர் ரகுமான் அவங்க இசையில காதலன் படத்துல ஒரு பாடலும் பாடியிருக்காங்க. ஜீன்ஸ் படத்துலயும் பாடியிருக்காங்க. எஸ்பிபி அவர்கள் இசையில உன்னை சரணடைந்தேன் அப்படிங்கிற படத்துல ஒரு பாடல் பாடியிருக்காங்க. இந்த பாடல் தான் இவங்க கெரியர்ல கடைசி பாடல். அதுக்கப்புறமா வாய்ப்பும் வரல, இவங்களும் வாய்ப்பு தேடி போகல. அருண்குமார் அப்படிங்கிறவரை திருமணம் பண்ணிக்கிட்டு யுஎஸ்ஏல செட்டில் ஆயிருக்காங்க. அப்பா மேல ரொம்ப அன்பா இருப்பாங்களாம். கொரோனா டைம்ல கூடவே இருந்து பாத்துக்கிட்டாங்களாம். அப்பாவோட இறப்பு இவங்களுக்கு மிகப்பெரிய இழப்பா மாறி இருக்கு. இசை கத்துக்கலைனாலும் கேள்வி ஞானத்தால சில பாடல்களை பாடி ரசிகர்கள் மனசுல இடம் பிடிச்சவங்க தான் பல்லவி அவர்கள்.